Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், லைஃப் கோச் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2. இந்த பிளாக் கலர் ஹீலிங் கிறிஸ்டல் அண்ட் இது வந்து ரெட் கலர் ஹீலிங் கிறிஸ்டல். தெரியுதா? பைல் 2க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு டீப் ப்ரீத் எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி டாபிக் வந்து இதுதான். அதாவது உங்களோட அந்த திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த உறவு ஒரு உண்மையான ட்ரூ லவ் தானா உங்களுக்கு? அதோட நிலைத்தன்மை என்ன, உண்மைத்தன்மை என்ன, இல்லைனா அது ஒரு டாக்ஸிக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து சாமுவேல் ஏஞ்சல் அவரோட கைடன்ஸில் எடுக்கிற ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455 அந்த நம்பருக்கு மறக்காமல் தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு சின்ன லைக் கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். மக்களே, பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, ஏஞ்சலை மனதார நினைங்க. அப்படியே வந்து விடுறாரு. சரி, இப்படி கொடுக்குறார். நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தடுக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகாமல் போகும். ஸோ அதை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக உங்களோட எனர்ஜி ஆராவை வந்து இங்கே சேனலுக்குள்ளே கொண்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் உள்ளே வரும். அதனால் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரீடிங் பார்க்குறதுல நீங்கள் நிறைய பேர் வந்து லவ் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பிரேக்கில் இருந்திருக்கு உங்களுக்கு. ஓகேவா? லவ் மட்டும் கிடையாது, நிறைய ஃபைனான்ஸு, ஜாபு, படிப்பு, எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அதிகமான ஒரு ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாமே ஒரு ரொம்ப பிளஸ்டாக டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி ஒரு தோரணையோடு உங்ககிட்ட வரும். அடடா, டிவைன் தான் அனுப்பிச்சி விட்டாங்க அப்படி சொல்லிட்டு எடுத்துருவீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஆனால் அதுக்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அது காணல் நீர், அதில் உண்மைத்தன்மை இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து ஒரு தேர்ட் பார்ட்டினால் உங்களுக்கு நிறைய அந்த ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கு. அந்த தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கிடையாது, நீங்கள் லவ் லைஃப்பில் இருந்தப்போவும் உங்களுக்கு ஃபெயிலியர் வந்துச்சு. இப்போ மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் இருந்தும் இப்போ பிரேக்கில் ஃபெயிலியரில் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலர் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் போயிருக்கலாம், இல்லை சின்ன சின்ன வாய்கை வரப்பு தகராறில் உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஓகேவா? ஒரே வீட்டில் கூட இருக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி தான் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லாமல் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறவங்க கொஞ்சம் நல்ல ஒரு பேஷனேட்டான பர்சன், உங்களுக்கு ரொம்ப வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் உங்ககிட்ட சில விஷயங்கள் இதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணாதனால ரொம்ப சோகமும் மன அழுத்தமும் கோபம் விரக்தி, அடிக்கடி சட்டு சட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க. அப்படி தானே? சாந்த சொரூபியாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. கல்லுளி மங்க, இது என்ன கல்லுளி மங்க மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அப்படி இருப்பீங்க. ஆனால் கோபம் வந்துச்சு நீங்களாக இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டெம்பர். அது எதனாலன்னா நீங்கள் அந்த நிறைய வழிகள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதனால் வரக்கூடியது அது. சரியா? உங்களோட ஏஜ் குரூப்லாம் அபவ் 30, 35, 40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஒரு சிலர் மட்டும் பிலோ 30 இருக்கலாம். மெயில் எனர்ஜி காமிக்குது, பிலோ 30 கூட இருப்பீங்க. ஒரு சில செல்லங்கள் பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க,
நிறையா வந்து மேரேஜ்க்காக வந்து ட்ரை பண்ணுறீங்க. எப்படின்னா யோசிச்சு நிலையில் இருக்கீங்க. இந்த பாண்டிங்கை வந்து நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறேன். இதுக்காக டிவைன் கிட்ட நீங்கள் நிறையா மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, விஷுவலைசேஷன் பண்ணுறது, கிராட்டிடியூட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணின்னு இருக்கீங்க. செல்லங்கள் வந்து பிலோ 20, 30, 25 இருப்பீங்க. ஓகேவா? மேஷம், சிம்மம், தனுஷ், மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷில் இருப்பீங்க. ஒரு சிலர் ஃபியூ பீப்புள் கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் தெரியுறீங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யோசிக்கிற விஷயம் மேரேஜ் நடக்குமா, இது ஒரு சிலருக்கு, நான் சொன்ன அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஓகே, சக்ஸஸ். இந்த பாண்டிங்கை வந்து நீங்கள் இதுக்கான எல்லா விஷயமும் செஞ்சு வச்சுட்டு யூனிவர்ஸ் எப்போ கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏஞ்சல்ஸ் எப்போ எனக்கு வந்து சைன் காமிக்கிறேன்னு நான் வந்து அது மாதிரி யோசனை இருக்குது உங்களுக்கு. அதுக்கான ஆக்ஷனும் நீங்கள் எடுங்க. அதுக்கான ஆக்ஷன் எடுக்க சொல்கிறார். இன்கேஸ் உங்களுக்கு கூட சில ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை இவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. அது டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்டது தான். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அதாவது ஒரு டவுட் இருக்குது, இது வந்து மேட்சிங் நம்மளுக்கு கார்மிக்கா இல்லைனா வந்து பியூர் சோலா, நமக்கான ஆரா மேட்சிங் இருக்கா, ஏதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உறவோடு நீங்கள், ஏன்னா இது கலெக்டிவில் வருது, அதனால் நீங்கள் உங்கள் பர்டிகுலராக ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணாலும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக திருமணம், அந்த லவ் பாண்டிங் சக்ஸஸ் ஆக போகுது இந்த செல்லங்களுக்கு. நீங்கள்லாம் வந்து பிலோ 25 தான் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சைக்கிள் மாறும். இப்போது ஒரு சில மக்கள் வந்து மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க, நீங்கள் வந்து சிங்கிளாக இருப்பீங்க, உங்கள் பர்சன்கிட்டேருந்து டிவோர்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டு சிங்கிளாக இருப்பீங்க. உங்களுக்கு அடிக்கடி ஷார்ட் டெம்பர், உங்களுக்கும் நீங்களும் ரொம்ப கோவதாபங்களை குறைக்கணும். பாஸ்ட்டை பற்றி ரொம்ப வலி வருத்தம் அதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. அவங்கக்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை இல்லை, அவங்க நம்மளை வந்து சீட் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வருத்தப்படுறீங்க. சில பேருக்கு வந்து பிரேக், இப்போ ரைட் நோ வந்து உங்கள் பர்சன்கிட்ட ஒரு பிரேக் ஆகிருக்கு. இந்த பிரேக்லேருந்து நீங்கள் வந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. இது ஒரு சிலர். ஓகேவா? மூவ் ஆன் பண்ணலாம், இந்த உறவு நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு சிலருக்கு திருமணத்துக்கான அந்த, அதாவது நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி அந்த பாண்டிங்கை அடுத்த லெவல் ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க போகிறீங்க. அதாவது உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் நிறையா வந்து நல்ல, அதாவது டிவைனோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கி நீங்கள் இந்த பாண்டிங்கை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்க. கண்டிப்பாக ஒரு எப்படின்னா செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி திருமணத்துக்கான நாள் குறிக்கிறது கண்டிப்பாக. ஓகேவா? சில பேர் மெயில் எனர்ஜி நீங்கள் வந்து அபவ் 40 கிராஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் 50 கூட தெரியுது, ஆனால் மேக்ஸிமம் 35க்கு மேலே இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ பிரேக்கில் இருக்கீங்க. அந்த உறவு வந்து சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் 35 அந்த நியர்பை ஏஜில் இருக்கலாம். கொஞ்சம் வருத்தமான மனநிலையில் இருப்பீங்க. ஆனால் வந்து ஸ்ட்ரிக்டாக முடிவெடுத்திருப்பீங்க. சரி, இந்த உறவு வந்து நமக்கு செட் ஆகலை, நம்ம வந்து இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிலேருந்து விலகி மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. சில பேர் வந்து சில ட்ராவல்ஸ் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இந்த டவர் மூமெண்ட்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணி நீங்கள் வேறு டைரெக்ஷன் மூவ் ஆன் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணல செல்லங்களே. இந்த மெயில் எனர்ஜி வந்து வேலைக்காக போராட்டம், இல்லை லவ் லைஃப்காக போராட்டம், திருமண வாழ்க்கைக்காக போராட்டம், எல்லா இடத்துலையும் போராட்டம் இருக்குது. ஸோ உங்களோட இது வந்து கான்ஷியஸ், அதாவது நீங்கள் ஒரு மெயில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட மோஸ்ட் ஆஃப் த சில மெயில் எனர்ஜி தெரியுது. நீங்கள் வந்து இதெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராடி ஃபெயிலியர் பார்த்துட்ருப்பீங்க. அது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. அடிக்கடி தூக்கம், ஸ்லீப்பிங்க்கு போகும்போது அழுவுறீங்க, ஸ்லீப்பிங் போகும்போது நிம்மதியான தூக்கம் இல்லை.
ஒரு நேரம் கான்ஃபிடெண்ட்டாக டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிடுவேன், நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி, என்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் அதே ஒரு எண்ணம் வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஃபுல் பேட்ரி ட்ரெயின் ஆகிடும். ட்ரெயின் ஆகிட்டு என்ன சொல்லும், அடடா எனக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் எப்படி இது பண்ணுறேன், என்னால் இவ்வளோலாம் பண்ணிட முடியுமா, நான் வந்து ஏதோ ஒரு அப்படியே எவ்வளோ நெகட்டிவான தாட்ஸ் அதில் வருமோ அவ்வளோத்தையும் அப்படியே அட்ராக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி இருக்கீங்க. கோபம் அதிகமாக வரும். ஓகேவா? கொஞ்சம் கோபத்தை குறைங்க. இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம்ங்கிறத, ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ரெக்கார்டு தான் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஏன்னா இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு லவ் லைஃப்பில் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, திருமண வாழ்க்கையில் நீங்கள் லவ் லைஃப் க்ராஸ் பண்ணி திருமண வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கனால அங்கேயும் ஒரு ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லிட்டேன், அந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போவும் வந்து ஸ்ட்ரகிளில் ஒரு சிலர் அந்த மெயில் எனர்ஜிக்கு இப்போது ஒரு காலகட்டம் போயிட்டுருக்கு. ஹீலிங் கண்டிப்பாக தேவைப்படுது. 3 ப்ரேயரை அதிகப்படுத்துங்க. நீங்கள் வந்து அம்மன் வழிபாடு அதிகம் பண்ணுங்கள். அம்மன் வழிபாடு அதிகம் பண்ணுங்க அப்படின்னா, அந்த குலதெய்வம் அந்த மாதிரி அம்மன் இருந்ததுன்னா அவங்கள கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, அவங்களோட அந்த பிளஸ்ஸிங் அதிகமாக இருக்கணும். நல்ல காரியங்கள் நிறைய செய்யுங்க, ஆத்மார்த்தமாக செய்யுங்க, எதிர்பார்க்காதீங்க. ஆனால் டிவைன் யாரையும் டிவைன் நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டே நிறைய இருக்குது, நம்மளும் திருப்பி ஏதாவது பண்ணணும். ஓகேவா? சரி, ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேருக்கு வந்து ரீயூனியனுக்கு பாசிபிள் இருக்குது. சரியா? அது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் வந்து கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா உங்களோட வாய்க்கா வரப்பு தகராறுலாம் ஒரு இதுக்கு வந்துடும், முடிவுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக, நீங்கள் எதிர்பார்க்குற பர்சனாக அவங்க இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட ரொம்ப கோபதாபங்கள் இருக்குது. கோபத்தை குறைங்க. நீங்கள் கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டாக ரொம்ப பேஷனேட்டான வேலைகள், லக்ஸுரியஸான ஒரு லைஃப் ஸ்டைலில் கூட சில மகளிர் இருக்கலாம். நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி மீடியா பீப்புளாக இருக்கலாம், ஆக்டர்ஸு, சினி ஆக்டர்ஸு, அப்புறம் சீரியல் ஆக்டர்ஸ், அந்த மாதிரி பேஷனேட்டான ஒரு வேலையை பார்ப்பீங்க. உங்களுக்கான அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டது, உங்களுக்கான அந்த விஷயம் வந்து இறைவன் கொடுத்துட்டாரு. சீக்கிரமே ரீயூனியன் பாசிபிள் இருக்குது. ஒன்று நீங்கள் இந்த ஊர்லேயே நீங்கள் சேர்ந்து வாழலாம், இல்லைனா அவர் உங்களை வந்து உங்கள் பர்சன் உங்களை வெளியூருக்கு கூட கூட்டிகிட்டு போயிடலாம். ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து இப்போது அந்த மெயில் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து பிரேக்கில் இருந்துட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட அந்த லவ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய போராட்டம், வேலையிலும் போராட்டம். இப்போ அடுத்தது கூட உங்களுக்கு ஒரு இது வரலாம், ப்ரப்போசல் வரலாம். அவங்க வந்து கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டான பர்சனாக இருப்பாங்க. ஆனால் உங்களோட ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஓகேவா? இப்போ நான் சில ஃபீமேல் எனர்ஜி சொன்னேன் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு ரீயூனியன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் வந்து ஹார்ட் பிரேக், அதாவது ஒரு சிலருக்கு வந்து ஹார்ட் பிரேக் பாஸ்ட்டில் நடந்ததாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இப்போ மூவ் ஆன் பண்ணுறீங்க, இப்போ ரீசெண்டாக மூவ் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வருது அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக உங்களை நல்லா டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அவங்க கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறதுல கூட ஒரு சிலர் அந்த லக்னம் அந்த மாதிரி தெரியுது, லக்னம் ஒரு ராசி. நீங்கள் பட்ட வலிகள், வேதனைகள்லாம் நீங்கள் இன்னும் அந்த காயங்கள் மாறல கைஸ். ஆனால் அதெல்லாம் ஹீல் பண்ண மாதிரி ஒரு அன்பு காட்டுற மாதிரி ஒரு நல்ல பர்சன் வராங்க. அப்படி இன்கேஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் வருதுன்னா 2 பேருக்குமே ஹீலிங் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. ஓகேவா? உங்களோட ஆழ்மன ரெக்கார்டெல்லாம் கிளன்ஸ் பண்ணிடுங்க. அது வந்து திரும்ப வந்து விதை போட்டு விருட்சமாக்கி விட்றாதீங்க. ஸோ இந்த ஒரு நல்ல பர்சனை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஏன்னா அடுத்ததே அவர்கிட்ட உங்களுக்கு திரும்பவும் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு பெருசாகி அடிக்கடி வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஏதாவது அவர்கிட்ட சொல்லி அவர் மூலமாக அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸிக்காக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த கார்டே அதுதான் வருது. அதனால் ஏற்கனவே பட்ட வலிகள், காயங்களை நீங்கள் வந்து அந்த ரணம் போகணும். அவர் அந்த மாதிரி உங்களை அதை குணப்படுத்தக்கூடிய நபர் தான். ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் கூட வருவாங்க. சில பேர் மேஷம், சிம்மம், தனுஷ். ஓகேவா? ஸோ உங்களோட அந்த
நெகட்டிவிட்டி வந்து அவங்களையும் ஒரு டாக்ஸிக் பீப்புளாக மாற்றி விட்ரும். ஓகேவா? இந்த ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் என்ன செய்யும், உங்கள் மனம் என்ன செய்யும், உங்கள் மனம் எப்படி வந்து ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணுது, எல்லா இதுவும் வந்து அந்த டிப்ஸ் இதெல்லாம் வந்து நான் பழைய பதிவில் நிறைய பேசியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது இன்னும் அதை டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த ப்ளேலிஸ்ட் இருக்கும், உங்களுக்கு அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் நிறையா இருக்குது லவ் லைஃப்க்கு, அதை போய் பார்த்துக்கோங்க. சரியா? நீங்கள் வந்து நியூ லைஃப்காக கேட்குறீங்க, உண்மைத்தன்மை இல்லை உங்களோட நபர்கிட்டன்னு சொல்லிவிட்டு சில பேர் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே சில நேரம் வந்து ஒரு ஆசிலேஷன் இருக்குது. நான் கரெக்டாக இருக்கேனா, நான் எடுத்த முடிவு கரெக்ட் தானா, எனக்கு டிவைன் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. டிவைன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள்கிட்ட இருக்க இந்த லேகிங்கை சரி பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. சரி, இந்த பைல் ரீடிங்கில் உங்களுக்கு எப்படி நான் சொன்ன விஷயங்கள் ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரைவேட் ரீடிங் இது கலெக்டிவில் வருது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷன், ஏஜ் குரூப், ஓகேவா? மெயில் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே சொல்லிட்டேன். அப்புறம் மெயிலுக்கு மட்டும்தானா ஃபீமேலுக்கு மட்டும்தானே கேள்வி கேட்காதீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஒரு கன்சல்டேஷன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. எத்தனையோ விஷயத்துக்கு வந்து டைமை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிவிட்டு எத்தனை பொண்ணுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்காக ஒரு 1/2 hour நீங்கள் ஒதுக்க முடியாதா? எவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க? உங்களுக்காக ஒரு கன்சல்டேஷன் வந்து உங்களோட லைஃபையே, அதாவது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயந்தான் இதெல்லாம். இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் வந்ததுன்னா எதுலேயுமே ஒரு நிலைத்தன்மை இருக்காது. அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹை ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்குதுன்னா டிவைன் உங்களுக்கு வழிகாட்டுறாங்கன்னு அர்த்தம். ஸோ கற்பூரமாக இருங்க. சரி, இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜ் இந்த லவர் ஆர்கல் காலில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நியூ பிகினிங் சாம்பா. சூப்பர். நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த ரிலேஷன்ஷிப் உண்மைத்தன்மை இல்லை, உங்களுக்கான சோல் கிடையாது, உங்களுக்கான ஆரா இல்லை. நியூ பிகினிங்ஸ் அப்படின்றாங்க. நியூ அட்வென்ச்சர் அவைட்ஸ். எம்பரஸ் ஹிட் அண்ட் லவ், ட்ரீம்ஸ், ஃபைனான்ஷியல். நியூ பிகினிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து உங்களோட மனநிலைமையும் உங்களோட அந்த இது வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு வழி கொடுங்க, அதை வந்து ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப உங்களை வந்து உங்களோட, அதாவது நீங்கள் ட்ரீம் பண்ணிங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையணும் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு லைஃப் அது. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கிறாரு. இன்கேஸ் இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சூப்பராக வந்திருக்கு கார்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. உங்களோட பர்சனோட நிலைத்தன்மை என்ன, ட்ரூ லவ்வா இல்லை டாக்ஸிக், அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேமிலி மேரேஜ் லைஃப்பில் ஒன்றா ஒரே குடும்பத்தில் இருக்கிறீங்க. கணவன் மனைவியாக சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ரீயூனியனுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கும் வந்து ரீயூனியன் சான்சஸ் பாசிபிலிட்டி பார்த்தோம். ஓகே, ஓவரால் நல்லா வந்திருக்கு பையில். ஓகே, சரி, காட் பிளஸ் யூ குருச்சரணம். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லங்களே. ஒரு லைக்கு ஹைப்பு கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்மளோட டிவைன் பர்த் சேனலில் சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்காக பண்ணிகிட்ருக்கோம்ல, சொசைட்டிக்காக ஏதாவது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் நீங்கள் யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ ரீடிங் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த மந்த்லேருந்து ஆரம்பிக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டு நீங்கள் ஃபுட் டொனேஷன்ஸ் அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலை எனக்கு வந்து அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு உங்களோட கொஸ்டின் என்னவோ 2 கொஸ்டின். இப்போ லைஃப்பில் உங்களுக்கு முக்கியமான ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்குன்னா, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா 2 கேள்விகள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலை அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு எப்போ அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் வந்து நான் வந்து ஃபர்தராக உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம் டீம்னு. அதனால் யாருக்காவது அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும், சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கான ப்ரிடிக்ஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம், ப்ரிடிங் பார்த்துக்கலாம்.
2 கேள்விகள் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் வந்து ஆன்சர் கொடுப்பேன். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம் இந்த ரெட் கலர் ஹீலிங் கிறிஸ்டல். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க, ஒரு ஹைப் ஒன்று போடுங்க, ஹைப் ஒன்று தட்டி விடுங்க. ஓகே, இந்த பைல் 1 சூப்பராக வந்துச்சு. இப்போ பைல் 2க்கு என்ன சொல்கிறார் அப்பான்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல், இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஆல்ரெடி வந்து சிங்கிளாக இருக்கீங்க, பிரேக்கில் இருக்கீங்க, பேரண்ட்டாக இருப்பீங்க, கையில் கிட்ஸ் வச்சுருக்கீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு சோல்மேட் அது வந்து பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன், ட்ரூ லவ், உண்மைத்தன்மையான ஒரு பர்சன் வேணும் அப்படிங்கிறது உங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு காலம் மாற தான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, உங்களுக்கு ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து கொஞ்ச நாள் இல்லை கொஞ்சம் வருஷங்கள் கூட இருக்கலாம். அதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை கிடையாது. அது வந்து ஒரு கர்மா கூட கர்மாவா, பேட் கர்மானா எல்லோரும் வந்து ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி அப்படி கிடையாது. கர்மாங்கிறது ஒரு காரியத்தோட அந்த ஒரு செயல்பாட்டோட பலன். ஓகேவா, ஒரு ஆக்ஷன், ஒரு ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷன் நீங்கள் குட் ஆக்ஷன் பண்ணிங்கன்னா குட் ரியாக்ஷன் வரும், பேட் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா பேட் ஆக்ஷன் வரும். அதுதாங்க. ஓகே, குட் கர்மா, பேட் கர்மா, தட்ஸ் இட். ஸோ அந்த பேட் கர்மாவோட ரிஃப்ளெக்ஷன் அது. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு கிளாஷ் இருக்குது. உங்களோட வெற்றியை, உங்களோட சக்ஸஸை தடுக்கிறாங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கை உடைக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க சில ஃபீமேல் எனர்ஜி. ஹீல் ஆகணும் நீங்கள். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்லேருந்து முதல்ல ஹீல் ஆகுங்க. இது எல்லாமே கிளியர் ஆக போகுது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நான் மாற்றுறேன். அதாவது இது சீக்கிரமே சரியாக போகுது. நீங்கள் உங்களை வந்து சரி பண்ணிக்கணும். அப்போ தான் இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் எளியும் பூனையமாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த பாண்டிங் நெக்ஸ்ட் லெவல் போகும். ஆனால் உங்களை நீங்கள் வந்து இதை நினச்சி அந்த மைண்டில் நீங்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு டீப்பாக தாட் கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க செல்லங்களே. ஹீலிங் எடுத்துக்கோங்க. யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹீலர்ஸு, மாஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா போயிட்டு பண்ணிக்கோங்க. ஆனால் சரியான மாஸ்டரை பிடிங்க, சரியா? அதனால் டிவைன் பாத் சேனலுக்கும் உங்களுக்கு நான் வந்து நம்ம பதிவு பார்க்குறீங்கன்னாவே உங்களுக்கு உங்கள் லைஃப் பிரச்சனைகளை எப்படி அந்தந்த காலகட்டத்தில் எப்படி மூவ் ஆன் பண்ணணும் அந்த டாக்டிக்ஸை சொல்லி கொடுத்து உங்களை அடுத்த லெவல் கிராஸ் பண்ண வச்சுருவேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க, சரியா? ஹீலிங் கண்டிப்பாக தேவை. உங்களோட அந்த ஃபேமிலி சப்போர்ட், அதாவது கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களோட கணவரோட சப்போர்ட் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க. அவரை ட்விஸ்ட் பண்ணி விடுறதே அங்கே இருக்கிறவங்க தான், அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களா அப்படின்ட்டு கவலைப்படாதீங்க. அது சீக்கிரமே சரியாக போகுது. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த ராசி அல்லது லக்னம், இந்த 9 ராசி லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களை வந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வாங்க. அப்புறம் சில சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிரேக் நடந்துருச்சு. இதுலேருந்து ஒரு அது வந்து உங்களை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக தான் மாற்றிருக்கு. அதில் நிறைய அடி வாங்கி
ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக உங்களை வந்து அதை மாற்றிருக்கு. ரொம்ப பேஷனேட்டாக நீங்கள் வந்து எந்த வேலையும் ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாம் உங்ககிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனாலும் சில நாட்களாக சில மாதங்களாக ரொம்ப நெகட்டிவாக நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க. டிவைன் பாத் சேனல் இருக்குது உங்களுக்கு. ஓகே, டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு மாற்ற முடியாத விஷயமே எதுவுமே கிடையாது, நான் சொல்லிட்டேன். உங்களோட ஹெல்த்துலேருந்து, உங்களோட வாழ்வியல் பிரச்சனையிலேருந்து, உங்களோட கர்மாவிலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன்னா அப்புறம் நீங்கள் வந்து எதுக்கு ஒரி பண்ணுறீங்க? உங்களுக்கு யாரும் இல்லைன்ட்டு ஏன் அழுதுட்ருக்கீங்க? டோன்ட் க்ரை. ஓகே, சில பேர் உங்கள் கூட இருக்கிற அந்த கிட்ஸும் உங்கள் கூட இருக்கிறதுனால அதுவும் உங்களோட அந்த இது வந்து ஃபேஸ் பண்ணும். அந்த சைல்டுக்கும் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அது ரொம்ப மனசுக்குள்ளே நிறைய விரக்தி, அதுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். உங்களுக்கு கூட சில ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ ரைட் நவ் இருக்கலாம். ஒரு சனியோட பாதிப்புகள் அதிகமாக போயிட்டுருக்க காலகட்டம் இது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட், அதுக்கான அந்த விஷயம் முடிஞ்ச உடனே உங்களுக்கான ஒரு நல்ல லவ் பாண்டிங் தரக்கூடிய பர்சன் உங்களுக்கு ப்ரப்போசல் வரப்போகுது. ஏன்னா ஏஞ்சல்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக லைக் பண்ணுறீங்க. அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களை வந்து வழி நடத்துது. ஓகேவா, வழி நடத்துது. பட் அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ, அதாவது விர்ச்சுவல்ஸ் பண்ணுவோம்ல, சில இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு 17 என்ன சொல்கிறது, இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட், தலைக்கால் தெரியாமல் மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணாதீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா? எவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கீங்க? மேனிஃபெஸ்ட் பண்ணுறத விஷயத்தை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா உங்களை நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும். ஓகேவா, நீங்கள் பாசிட்டிவான ஒரு ரிசீவராக இருந்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வரும்போது டக்குன்னு அட்ராக்ட் பண்ணிவிடுவீங்க. எப்படி எஃப்எம் ரேடியோ மாதிரி டக்குன்னு இந்த அலைவரிசையில் இந்த டியூன் தான் வேணும், இந்த எஃப்எம் ஸ்டேஷன் தான் வேணும் எனக்கு அப்படி சொல்லி அலைன் பண்ணி டக்குன்னு எடுத்து உங்களுக்கான அந்த பாட்டை எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு அலைவரிசையில் இருப்பீங்க, அது பாட்டு வந்துட்டு தான் இருக்கும். எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்து அதோட ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை டியூன் பண்ணி எடுக்கிறது யார் கையில்? அந்த ரகசியம் சொல்லவா? இது இந்த நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதே மாதிரி தான். 9 கிரகங்களோட பவரும் பிரபஞ்சத்தில் இருந்துக்கிட்டு தான் செல்ல இருக்காது. உங்களுக்கு சனி தசை நடக்கிறதுனால அங்கே சனி பகவான் யாருக்கும் வந்து பவர் கொடுக்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாரா? கிடையாது. 9 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களாக இருக்காங்க. அந்த கிரகங்கள் வந்து நம்ம பார்க்குறதுக்கு எப்படி தெரியுறாங்க? நட்சத்திரம் மாதிரி தான் தருவாங்க. அவங்களோட எனர்ஜி வந்து எப்போவுமே இருக்குது பிரபஞ்சத்தில். அதை எடுக்கத்தான் உனக்கு தெரியல செல்லம். அதே மாதிரி தான் இப்போ எஃப்எம் ரேடியோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேனலுக்கு தேவைப்படுற அந்த ப்ரோக்ராம் எல்லாம் வந்து காற்றலையில் வந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆனால் நீ சரியான எஃப்எம், நீ வேணுங்கிற அந்த எஃப்எம் ஸ்டேஷனை நீ டியூன் பண்ணி வச்சுக்காம நீ வேறு எதையோ வச்சு பார்த்துட்டு இருந்தேன்னா அதை எப்படி நீ ரிசீவ் பண்ண முடியும்? அப்போ வந்து எங்கே பிரச்சனை இருக்குது? சனி வந்து வேலை செய்கிறாரு, சனி வந்து வீக் ஆகிட்டாரு, பவர் இல்லை உங்களுக்கு. அங்கே பவர் இருந்து தான் இருக்குது, அது எடுக்கத்தான் உனக்கு தெரியல. வாங்க அந்த வித்தையை கற்றுக்குங்க. அதை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். லைஃப் கோச்சிங் பண்ணுங்கள், லைஃப் கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கோங்க, கர்ம வினையை சரி பண்ணுங்கள், உங்களை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிடுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் யார் என்னென்ன சொல்கிறாங்களாலாம் செய்யுங்க. ஆனால் வந்து நான் ஆஸ் அ குருவாக சரண்டர் பண்ணி ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா 100% சரண்டரோடு பண்ணுங்கள். டவுட் பண்ணியெல்லாம் வந்தீங்கன்னா எப்படி ஒரு பாலில் வந்து ஒரு துளி ட்ராப்ஸ், ஒரு குடம் ஃபுல்லாக ஒரு பால் இருக்குது, ஒரு குடம்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும், அவ்வளோ கேப்பபிள் உள்ள அந்த பாலில் ஒரே ஒரு ட்ராப்ஸ் பாய்சன் போட்டிங்கன்னா அந்த மொத்த பாலும் திரிஞ்சு போயிடும், மொத்த பாலும் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் ஒரு குருக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்கன்னா அதை முழுத்தன்மையோட மனசை சரண்டர் பண்ணி என் குரு எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து 100% எடுத்து என் டிவைனே எனக்கு குரு அப்படி தான் டிவைன் குருவாக தான் வருவாங்க. டிவைன் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறவங்க கிளாஸ் டீச்சர் மாதிரி வந்து உட்காந்துன்னு டெய்லி உங்களுக்கு தலையில் கொட்டி இது தப்பு பண்ணிட்டேன் இது பண்ணு அப்படின்னு அடித்து கிடிச்சு உங்களை இது பண்ணுவாங்களா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஹம்பிளான ஒரு விஷயமா சொல்லி தருவாங்க. அதை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் அம்மா வந்து எப்படி டெய்லி அம்மாவெல்லாம் கூட வளர்ந்துட்டாங்கன்னா குழந்தையாக இருக்கும் போது அதட்டு அதை வந்து
இப்போ சாப்பாடு கொடுக்குறது இல்லை நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கண்டித்து அதை இது பண்ணுவாங்க. கேட்காத குழந்தைக்கு கொஞ்சம் கண்டிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். வளர்ந்த பிறகு வார்த்தையால் தான் சொல்லுவாங்க. சில குழந்தைகள் ஒரு வார்த்தை சொன்னாலே தாங்க மாட்டாங்க. ஸோ அந்த குழந்தைய பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வார்த்தையை சொல்லி தான் அந்த குழந்தைய திருத்துவாங்க. அடிப்பாங்களா வளர்ந்த குழந்தைங்கள? அதே மாதிரி தான் நீங்களும் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு டிவைன் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி நடந்துக்கோ, இப்படி பண்ணேன்னா இதெல்லாம் சரியாகணும். குரு மூலயமா உங்களுக்கு ஒரு இது வந்து ரீச் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே சரண்டர் தன்மையோட குருக்கிட்ட வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையை நாங்கள் சரி பண்ணி விட்ருவோம். தட்ஸ் இட். ஏன்னா நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுறீங்க. ஏதாவது சக்ஸஸ் ஆச்சா செல்லங்களே? கண்டிப்பாக இல்லை. சில பேர் வந்து உங்கள் கணவரையோ இல்லைனா மனைவியோ நீங்கள் பார்க்குறவங்க உங்கள் மனைவி குழந்தைகளோட இல்லைனா மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. ஏன்னா என்ன எனர்ஜி வருதோ அதுதான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? உங்களோட ஃபேமிலி பாண்டிங்கை சரி பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறீங்க. அது ஃபஸ்ட்டே வந்துச்சு அந்த கார்டு. கண்டிப்பாக சரியாகும். நீங்கள் வந்து ஒரு சில மாயையில் மாட்டிகிட்ருக்கீங்க. இல்யூஷன் அந்த இது வந்து உங்களை சுற்றி ஏதோ ட்ராப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ மாட்டிகிட்ருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து வெளில வாங்க. உங்களோட அந்த உங்களுக்கு எப்படியும் வந்து 2 கிட்ஸ் இப்போ நான் சொல்கிற இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. டிவைன் வந்து நீங்கள் வைக்கிற அந்த விஷயங்களை கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க. எப்போது இது வந்து நடக்கும்? சில பேர் வந்து எனக்கு எப்போ தான் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு கேள்வி இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் முடிஞ்சதும் உங்களுக்கு இது நடக்கும். கண்டிப்பாக 1 இயர், ஒரு சிலருக்கு வந்து ஒரு 10 மந்த்துக்குள்ளே நடக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து 1 இயர் கழித்து நடக்கலாம். சரியா? அது நீங்கள் உங்களோட இந்த கர்ம வினை, இந்த ஆழ்மன பதிவுகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட சரண்டர் தன்மை இல்லை, ஹெல்ப்பு கேட்க மாட்டேறீங்க. உங்களுக்கான ஹெல்ப் இங்கே டிவைன் பாத் மூலமாக நிறையவே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இன்னொரு விஷயம் கூட நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். மந்த்லி நம்மளோட மூன் ப்ரேயர் இருக்குது இல்லையா, ஃபுல் மூன் டே ப்ரேயர், அந்த இதில் வந்து நம்மளோட ட்ரஸ்ட் மூலயமா நிறைய பேருக்கு வந்து உதவிகள் போயிட்டுருக்கு. அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னா உங்களுக்கு ப்ரேயர் இருக்குது அன்றைக்கி. அதே மாதிரி இன்னொன்றும் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஃபுட் டொனேஷன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பர்சனல் ரீடிங் 2, அதாவது டேரோட் ரீடிங் பார்த்து கொடுக்குறேன். உங்களோட 2 கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை பற்றின ஏதாவது டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து டீட்டெயில், அதாவது வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களோட டீட்டெயில். இந்த இது வந்து எனக்கு வேணும், நான் வந்து ஃபுட் டொனேஷனுக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன், டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அனுப்பி வைப்பாங்க. சரியா? கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குறது உங்கள் நபரோடு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு நியூ பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் மாதிரி தான் அவர் வருவார். அதாவது ஆல்ரெடி நீங்கள் சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி கூட உங்களோட திருமண வாழ்க்கை பிரேக் ஆகிருந்திருக்கும். இப்போ இந்த நபரும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் சிச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. பட் ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரீயூனியன் ஆனால் அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. எமோஷ்னல் சப்போர்ட் நல்லா இருக்குது. உங்கள் குழந்தையும் உங்களையும் டேக் கேர் பண்ணுவாங்க. சரியா? பட் 2 பேருக்கும் ஆழ்மன பதிவுகள், கோபதாபங்கள்லாம் அதிகமாக இருக்கும். உங்களோட கோபதாபங்கள் எல்லாம் குறைக்க வேண்டும். சில பேர் ஃபைல் 1 சூஸ் பண்ண செல்லங்கள் திரும்ப பார்க்குறீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மெயில் எனர்ஜிக்கு நீங்கள் கொஞ்சம் பாதி நேரம் பாசிட்டிவாக இருப்பீங்க, பாதி நேரம் நெகட்டிவாக இருப்பீங்க. நம்பிக்கைத்தன்மை வேணும். நான் சில ஹீலிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை பண்ணாதவங்க, அந்த மாதிரி மாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். இது வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. லவ் லைஃப்பில் மட்டும் ஃபெயிலியர் கிடையாது செல்லங்களே உங்களுக்கு. ஓகேவா? வேலையில் கூட உங்களுக்கு நீங்கள் வந்து வேலைக்கு கூட மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கான இது கூட ட்ரை கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம் இப்போது. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கீங்க. எடுத்து அடித்து தூள் கலப்புவேன் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லை, கெத்தெல்லாம் இல்லை. ஒரு நேரம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இப்படி இது மட்டும் சரியாயிடுமா, என்னென்னவோ நெகட்டிவான தாட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழ்மன பதிவுகள், அதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஓகே, காணல் நீராக போகுது எல்லாமே. வந்து ஃபஸ்ட்டு வரும்போது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் வந்தால் எல்லாமே வந்து ஒரு காணல் நீர், மாயை மாதிரி இருக்கும். ஸோ
அதிகமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் போகாதீங்க. நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. யாராவது நீங்கள் இந்த இதில் வந்து மாஸ்டர் சிஸ்டம் நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க, மாஸ்டர்கிட்ட வந்து நீங்கள் இது எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏதாவது ஒன்று செய்கிறது அந்த சரண்டர் தன்மை வேணும். இப்போ சில முயற்சிகள் போடுறீங்க, இப்போ சில இப்போ இனிமேல் நம்ம பண்ணுறது சரியாக வருமா, இனிமேல் எனக்கு லைஃப்பில் வந்து நல்லது நடக்குமா அப்படிலாம் இந்த மெயில் எனர்ஜிக்கு ஒரு எண்ணங்கள் ஓடுது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஏஞ்சல், நீ வந்து நீ ஒரு டிவைன் லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். உனக்கிட்ட இருக்க அந்த தன்மையை நீ மறந்துட்டு நிறைய நீ வந்து ஆசிலேஷன் நீ லேர்னிங் பண்ணிக்கவே இல்லை. உன்னை வந்து ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரி டிவைனோட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் இனிமேல் நீ வா. ஒரு கேண்டில் ஏற்றி வைங்க. ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். காலையில் ப்ரேயர் பண்ணுங்கள், ஈவினிங்கில் ப்ரே பண்ணுங்கள். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சாய்ராம். ஏதாவது ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு இதுலேருந்து இந்த ஸ்ட்ரக்லேருந்து இது 1 இயரில் உங்களுக்கு இந்த இதுலேருந்து வெளில வர போகிறீங்க. 1 இயரில் நீங்கள் சில முடிவுகள்லாம் எடுத்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. அது வேலைக்காக இருக்கலாம். ஆனால் நான் ப்ரிடிக்ஷன் பார்க்குறது வந்து ரிலேஷன்ஷிப்காக பார்த்துட்ருக்கேன், வேலைக்காகவும் காமிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டம் நல்லா இருக்கும். இந்த 1 இயர்க்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதுக்கு உங்களை நீங்கள் தயாராக வச்சுக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? எஃப்எம் ரேடியோவில் கரெக்டாக டியூன் பண்ணி அலைவரிசையை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷனும் எடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கான பாடல்களை கேட்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் விரும்புகிற பாடல் அந்த ஸ்டேஷனில் எப்போ வரும், கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த டைம் டியூரேஷன், உங்கள் ஃப்ரீக்வன்சியை எப்படி வச்சுக்கணும், அதை மாதிரி ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்மளோட இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுங்கள். அதை பண்ணுறவங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து நீங்கள் டேரோட் ப்ரெடிக்ஷன் பார்த்துக்கலாம். 2 கேள்விகள் ஃப்ரீயாக கொடுப்பேன், ஆன்சர் கொடுப்பேன். ஓகே, சந்தோஷமா? ஸோ இப்போயாச்சும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம இந்த ஆரக்கல் கோடில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். soulmate, your soulmate is already with you in spirit. Believe this and they will manifest physically. உங்கள் பர்சன் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்களாம். சொன்னேன்ல நான் ஃபஸ்ட்டு கார்ட்லேயே, நீங்கள் வந்து உங்களுக்கான பர்சன், உங்களுக்கான சோல்மேட் பிரேக்கில் இருக்கீங்க ஆல்ரெடி. அதாவது மேரேஜ் ஆகிட்டு பிரேக்கு, அடுத்தது ஒரு லைஃப் வந்து பிரேக் மாதிரி தெரியுது ஒரு சிலருக்கு வந்து அடுத்த லைஃப் நீங்கள் வந்து எனக்கு சோல்மேட் வேணும்னு கேட்குறீங்க. ஓகேவா? கண்டிப்பாக சோல்மேட் கனெக்ஷன். சந்தோஷமா? டிவைனுக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் செல்லங்களே. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரீடிங் பார்க்கணும், ஒரு இது கன்சல்டேஷன் வரணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஆஃபரும் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுட் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் அதை பண்ணும்பொழுது உங்களுக்கான கேள்விகள் 2 கேள்விகள் நீங்கள் கேட்டுக்கலாம். மந்த்லியும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லியும் அவைலபிள். ஓகேவா? மந்த்லி 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? காட் பிளஸ் யூ. குரு சரணம்.